மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 14வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜூன் மாதம் 28வது நாள் 2024. இன்று காலை, அதாவது 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு அதாவது 3 மணி முதல் 4:30 மணி வரை பிற்பகல் யமகண்டம் வருதுங்க. யமகண்டம் மற்றும் ராகு காலம் இந்த 2 நேரத்துலையும் நம்ம ஒரு நல்ல ஒரு சுப காரியத்தை செய்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. சரிங்க, இன்று காலை எத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் உள்ள யாருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எந்த நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கும்பொழுது முக்கியமான 2 நட்சத்திரக்காரங்கள், அதாவது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதனால் யாரிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்குது. இன்று உங்களுடைய அதாவது தேவையற்ற பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கெல்லாம் அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு, மிகவும் கவனம் தேவைங்க. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் யார் சஞ்சரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் கும்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சரிங்க, இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இன்று தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இன்று ஒரு முக்கியமான நபரை சந்தித்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் நிச்சயம் நடக்கும். அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இதுவரை கொஞ்சம் சலசலப்புடன் இருந்தவர்களுக்கு மீண்டும் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. காரணம், வெளியிடங்களெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுவும் குறித்த நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த காலம் தாழ்த்தி சாப்பிடுவதோ அல்லது அன்டைம் மீல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் மிகவும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். அதாவது தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தருவதில் சிறிதளவும் ஐயமில்லை. இன்றைய தினம் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான ஒரு கமிஷன் தொகைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கும் ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அது தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷமாக உள்ளது. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான். அவரும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் தமதிடையே ஒரு இணக்கமும் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் மிக சிறப்பாகவே உள்ளார். அதாவது உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பது மிக விசேஷமாக கருதப்படுதுங்க. இதனால் என்ன மாதிரி விஷயம்னா, ஒரு சிலர் புதிய வீடு வாங்கணும் அல்லது இந்த ஒரு கார் வாங்கலாம், என்ன வண்டி வாங்கலாம், என்ன கலரில் வாங்கலாம், இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். நீங்கள் இப்போ ஒரு கலர், என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப சூட்டுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது பச்சை மற்றும் நீலம், இந்த 2 நிறங்களில் எந்த வண்டி வேணால் வாங்கலாம். அது மட்டும் இன்றி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு அரசு வங்கி கடன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது சந்திர பகவான். சந்திரன் இன்று அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் நிகழ்கிறது. பொதுவாகவே சந்திராசிரமம் என்றாலே மனம் கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் எந்த ஒரு முடிவையும் இந்த தினத்தில் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று சுபகாரியம் சம்மந்தப்பட்ட, அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அதாவது இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் திருமணமோ அல்லது பிறந்தநாள் ஒரு போயிட்டு சொல்லுவாங்களே இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க. காரணம் இன்றைக்கி சந்தோஷம் மனக்குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. ஸோ இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக சிறப்பாகவே அமைந்துள்ளார். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய நிலை லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பொது தொழில் சொல்லுவாங்களே தொண்டு ஆற்றுறவர்களுக்கெல்லாம் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே ஒரு மக்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும், அதாவது சில காரியங்களுக்காக அதாவது பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது எந்த கிரகம்னா சூரிய பகவானுடைய நிலை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே உள்ளதால் பல்வேறு விஷயத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களே நடக்க போகுது. பயன்படுத்திக்கிங்க. அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி வரும். அது மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் ஆட்சி பெறுவது மிக சிறப்பு. இன்றைய தினத்தில் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே, அதாவது பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்காலத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாக வீட்டிருப்பதால், அது தொழில்ஸ்தானத்தில் இருப்பதால் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் அல்லது ஆர்கிடெக்சர் டிசைனிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். தாங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று அமைகிறது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையே நிகழும். அதுவும் குறிப்பாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்று குறிப்பாக, அதாவது திடீர் பதவி உயர்வு மற்றும் நீங்கள் நினைத்ததுக்கு மேலாகவே சில விஷயங்கள், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது 1 லட்சமாக கூட நீங்கள் எதிர்பார்க்காததற்கும் மேலாகவே பண வரவுக்கு வழி உண்டுங்க. உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட நிலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோட நிலை, இதெல்லாமே மிக அருமையாகவே இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதாவது சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இன்றைய தினத்தில் அதுவும் பதவி உயர்வுக்கு வழியுண்டு. இன்றைய நாளில் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது ஆட்சி பலத்துடன் உபஜயஸ்தானத்தில் வெற்றிருக்கின்றார். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் நின்று கொண்டு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள், அலைச்சல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி விடுவார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் மற்றும் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், இவர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் தங்களுக்கு அதாவது ரொம்ப உதவக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இன்றைய நாளில் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் நண்பர்களுடன் கலந்து பேசுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவானும் இந்த பக்கம் விட்டிருக்கிறார். அதாவது 3வது ஸ்தானத்தில் சந்திரனும் 6வது ஸ்தானத்தில் குரு பகவானும் இருப்பதால் தங்களுக்கு அதாவது குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உடல் உபாதைகள் சிறு சிறு அதாவது கஷ்ட அசௌகரியங்கள் நிச்சயமாக நிகழும். அதுவும் குறிப்பாக வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வழி உண்டு. அதாவது டைஜஷன் பிரச்சனைகள் வந்து போகும். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும். நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று நீங்கள் அடைய முடியுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். நிச்சயமாக தங்களுக்கு அதாவது குறிப்பாக இந்த நிலக்கரி கருப்பு நிறம் சம்பந்தப்பட்டது, ஆஷ் கலர் அதாவது கிரே கலர் இந்த லைனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு பலன் தரும். வியாபாரிகள் அது செழிப்புடன் இருப்பார்கள். மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நிச்சயமாக அதாவது உங்களுடைய கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சினை நிச்சயமாக மதிப்பார்கள். மற்றும் அவர்கள் வந்து நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே உங்களிடம் ஒரு அன்பு கரம் நீட்டுவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதனை அழகாக செய்து முடித்து ஒரு நற்பெயரை வாங்குவார்கள் என்ற மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. இன்று வந்து உங்களுக்கு பல காரியங்களை வந்து ஃபோன் மூலியமாகவே முடித்து விடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கின்றார். உடன் புதன் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது அதாவது நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் பெருகும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் முடியக்கூடிய தருணமாக அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் நிகழும். நீங்கள் எதிர்பாராத வண்ணம் உங்களுக்கு பல விதங்கள் அதாவது நீண்ட நாட்களாக செய்ய முடியாத சில காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவருடைய நிலையம் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். நிச்சயமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கலாம், இன்று செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதாலும் மற்றும் அந்த சனியினுடைய வக்ரகதியில் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு இணக்கம் உண்டு. தம்பதிகளிடையே ஒரு சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன கூடல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே இன்று வந்து முறியடிக்க ஒன்றும் சூப்பராகவே இருக்குங்க. உங்களுடைய அதுவும் களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம். அதனால் ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பற்றி நம்ம உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா எல்லாருக்குமே ஜோசியம் ஆர்வம் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்பு இருக்கு இல்லையா, இது எங்களுக்கு இருக்கா, எல்லாம் சொல்கிறாங்களே ராஜயோகன்றாங்களே அந்த யோகன்றாங்களே ஏதாவது ஒரு யோகமாவது இருக்கா எனக்கு அப்படின்னு நீங்களாம் கேட்குறது புரியுது. சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். பொதுவாகவே யோகங்கள் நிறைய விஷயங்கள். யோகம்னா என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. யோகம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா இணைவு என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை வந்து அந்த இடத்தை இன்னொரு கிரகம் பார்ப்பது அல்லது 2 கூட்டு சேர்க்கை கிரகங்கள், உதாரணமாக சனி புதன் சேர்க்கை, புதன் சூரியன் அதாவது புதாதி யோகம் சொல்லுவாங்க. அதேமாதிரி புதன் ப்ளஸ் சுக்கிரன் அதை புத சுக்கிர யோகம் சொல்லுவாங்க. குரு ப்ளஸ் சந்திரன் குரு சந்திர யோகம் சொல்லுவாங்க. குரு ப்ளஸ் செவ்வாய் குரு மங்கள யோகம். இப்படி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குங்க.
அதுவும் 500 யோகங்கள் நிறையாவே இருக்குது. அந்த யோகங்களில் வந்து ஒவ்வொரு யோகத்துக்கும் தனிச்சிறப்பு இருக்குது. ஈவன் வந்து யோகம்னா வந்து நாங்கள் நினைக்கிற வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமே யோகம் கிடையாதுங்க. தத்திர யோகம் கூட இருக்குது. தரித்திரமான ஒரு யோகம், அது ஊமை யோகம் சொல்லுவாங்க, பேச்சே வராது இல்லையா, அது மாதிரி யோகம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமையிறதுக்கு இந்த ஜாதக கிரக அமைப்பு தாங்க அதிகமாக சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத விஷயங்கள். சரி, இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கலாங்க. பொதுவாக இந்த சொன்னோம் இல்லையா, இந்த புதாதி யோகம், நிறைய யோகங்கள்லாம், அதில் நீச பங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகம், எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு யோகமான ஒரு விஷயங்க. அது என்னங்க அது நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரகங்களில் வந்து இந்த ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்புன்னு ஒவ்வொரு பலம் இருக்கு, எல்லா கிரகங்களுக்குமே இருக்கு. இதில் வந்து 2 கிரகங்களுக்கு இல்லை. அது எந்தெந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கும் கேதுக்கும் ஆட்சிலாம் கிடையாது. இதில் எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறச்சா, இந்த நீசபங்க ராஜயோகத்தில் நீச பலம் என்று சொல்வார்கள். அதாவது நீசம் என்றால் என்ன, 0, உச்சம் என்றால் 100%. ஸோ இந்த பலங்களை கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாங்க. அதாவது குறிப்பாக சந்திரன் வந்து எங்கே நீச்சம் அடைகிறது, விருச்சிகத்தில். சூரிய பகவான் எங்கே நீச்சம் அடைகிறார், துலாமில். கன்னியில் யார் நீச்சம் அடைகிறாங்க, சுக்கிர பகவான். மீனத்தில் புதன் பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் அடைகிறார். செவ்வாய் எங்கே நீச்சம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமாகிறார். மகரத்தில் யார் நீச்சமாகறாங்க, குரு பகவான் நீச்சம் அடைகிறார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நீச்ச பலம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் இப்போ நீசபங்க ராஜயோகம் எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. குறிப்பாக இந்த ராகு கேதுக்களுக்கு இந்த நீசம் இந்த பிரச்சனைகள் வராதனால அவங்களுக்கு அந்த யோகம் விஷயம் இல்லை. சரிங்க, இப்போ ஒரு ஜாதக கட்டம் போட போகிறேன். அந்த ஜாதக கட்டத்தில் நீசபங்க ராஜயோகம் இருக்கு. சரி, இப்போ வந்து உதாரணத்திற்கு என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். சரி, அது லக்னமாக எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த சந்திரன் இருக்காங்க இல்லையா, சந்திரன் அவர் வந்து அந்த ராசியிலேயே இருக்கும்பொழுது சந்திரன் நீச்சம் அடைகின்றார். பொதுவாகவே ஒரு ஜாதக கட்டத்தில் ஐயோ ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா வலிமையே இல்லை, வலிமையை பற்றின பேசக்கூடிய விஷயங்கள் தான் நீச்சம் அப்படின்ற ஒரு தன்மைங்க குறிக்குதுங்க. இப்போ வந்து அதுவும் என்ன மாதிரியான வலிமைன்னு பார்க்கும்போது நீசம் என்றால் குறைவான ஒரு வலிமையை தருகிறது. இந்த சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சம் அடைகின்றார். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் அங்கே ஆட்சி பெறுகின்றார். சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் நீசபங்க ராஜயோகத்தை பற்றி. ஏன்னா சந்திரன் நின்ற ராசி அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் இதற்கு பெயர் தான் நீசபங்க ராஜயோகம். சந்திரன் வந்து எங்கே நீச்சம் அடைகிறார் என்று பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில். அதன் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஸோ அதனால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த நீசபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பயன்கள் நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகம் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதாவது பிறப்புலேயே பணக்காரங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுங்க, கஷ்டப்பட்டு அதை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பூதாகாரமாக ஒரு பிரதமராகிறது, ஒரு பெரிய ஒரு நடிகையாகிறது, பிரபலமாகிறது, ஒரு புகழ்பெற்ற நிலையை அதாவது விஷயத்திற்கு வந்து நிற்கணும்னா இந்த நீசபங்க ராஜயோகம் மிக அவசியம். நிறையா சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
சரிங்க. இந்த நீசபங்க ராஜயோகம் நிறையா தலைவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு. சரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோலோச்சி நிற்பாங்க. அந்த துறையில் வந்து அவங்க எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த நீசபங்க ராஜயோகத்தால் நிச்சயமாக அவங்க பெரிய அளவில் ஜொலிப்பார்கள் என்று சொல்லலாம். சரிங்க. அது எப்படி அப்படின்றதெல்லாம் பதிவு செய்யணும். இப்போ உதாரண ஜாதகம் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியாகவே இருக்கட்டும். அந்த லக்னத்திலேயே சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் ஒன்று கொண்டு இருக்கிறாங்க. அதாவது கூடுதல் தான் யோகம் என்று சொன்னேன், புரிஞ்சிருப்பீங்க. சரிங்க. அப்போ அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்குறச்ச, சந்திரன் நீச்சமடைவதால் நீசமாகின்றார். அது பங்கம் அடைய வேண்டும் என்றால் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்க வேண்டுங்க. இருந்தால் மட்டுமே நீசபங்க அந்த யோகமே வேலை செய்யும். சரி, வெறும் நீசபங்க ராஜயோகம் இருந்துட்டாலும் ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனால் அதுவும் இல்லை. எப்படின்னா அந்த வீட்டுக்கு உண்டான தசையோ புக்தியோ அந்தரமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் அவர்கள் அந்த அதாவது பதவி உயர்வோ அல்லது பெரிய பெரிய விஷயங்களில் ஒரு சொல்லுவாங்களே இன்னும் அதிகமான ஒரு தன்மையை வந்து அவங்க பெற்றிருப்பாருங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதனால் வந்து இந்த நீசபங்க ராஜயோகத்தினால இப்போ இந்த லைனில் பிறக்கிறாங்கள குழந்தை, அது வந்து பெருசாகும்போது பார்த்திங்கன்னா குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருந்திருப்பாங்க, ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேறுவாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் அசுர வளர்ச்சியாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டே செய்தவர்கள் எல்லாம் இந்த நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார்கள். நிறைய பேர் இன்று ஆட்சி செய்கிறவர்கள் இதெல்லாமே பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இந்த யோகம் இருக்குங்க. இந்த யோகத்தால் அவருடைய வாழ்க்கையே வந்து அப்படியே புரட்டி போட்டு, அதுவும் பெரிய நிலையில், அதுவும் மற்றவர்கள் புகழக்கூடிய அவர்களை நெருங்க முடியாத நிலையிலெல்லாம் அவர்கள் இருப்பார்கள். இப்போ நான் சொன்ன இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்று அதனுடைய அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருந்தா நீசபங்க ராஜயோகம்னு சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருக்குங்க. சரி, அப்படி இருக்கும்போது அவங்க அசுர வளர்ச்சியை பெறுவார்கள் நம்ம சொன்ன நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க. அசுர வளர்ச்சினும் போது மற்றவர்கள் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு கிடைக்கும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. தோன்றின் புகழுடன் தோன்றுக என்று வள்ளுவர் சொன்னாருங்க. அதன்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதாவது இந்த நீசபங்க ராஜயோகம் இருப்பவர்களுக்கு ஒரு இறந்தா கூட அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் அமைகிறதுங்க. பண விஷயத்தில் மட்டும் இல்லை, அவங்க செய்யக்கூடிய தொழிலையும் அவங்க பெரிய அளவில் சாதனை படைப்பார்கள். இது மாதிரி மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய கட்டத்தில் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே இந்த செவ்வாயும் இருக்கும், சந்திரன் அந்த விஷயம் தான் இருக்கும். இதை பார்ப்பீங்க. இப்படி இருக்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, இவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லுவாங்களே 2 ட்ரெஸ் தாங்க நான் போட்டிருந்தேன், மாற்றி மாற்றி போடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன் அந்த காலத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் துணி வாங்கி தரக்கூடிய ஒரு நிலையை நான் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அது காஸ்ட்லியான பொருட்களையே மற்றவர்களுக்கு வாங்கி தருவது. ஏன் எங்கள் வீட்டில் ஒரு வீட்டு நாய்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ரூமே ரெடி பண்ணி தரேன், அதுக்குண்டான உடம்புகள் எல்லாமே உயர்ந்த வகையில் தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தில் இந்த நீசபங்க ராஜயோகம் இருக்குங்க. நீசபங்க ராஜயோகத்தில் வந்து சில விஷயங்கள் இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்தில் வந்து சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்றார். அங்கே யார் நீச்சம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ வந்து நீசபங்க ராஜயோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதன் பகவான் அங்கே நீச்சம் அடைகிறார். அந்த வீட்டு அதிபதி தான் நமக்கு ஆட்சியோ உச்சமாக இருக்க வேண்டுமே தவிர, புதன் நீச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றதுனால நீசபங்க ராஜயோகம் வந்துருச்சுன்னு நம்ம தப்பாக சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா? இதுக்கு வந்து இந்த நீசமாக இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாங்க. சரி, என்ன பரிகாரம்? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் யாரை கும்பிடணும் இந்த விருச்சிக லக்னம்னா முருகரை பிடிச்சிக்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முருகரை வந்து நீங்கள் சேவித்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கிட்டும். முருக பகவான் இருக்கார் இல்லையா, அவரோட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவர்கள் மற்றும் செவ்வாய் பலம் இழந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே அவங்களுக்கு முருகராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக இந்த அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கடவுளை வந்து முருக பகவானை சேவித்தால் நிச்சயமாக தாங்கள்
பெரிய அளவில் வருவது உறுதிங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் கோவில் சொல்லிட்டீங்க, எந்த கோவில்னு சொல்லலையே அப்படின்னு. பழங்கால கோவில்கள் உங்கள் ஊர்லேயே இருக்குங்க. நம்ம எதுக்கு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போயிட்டு திருச்செந்தூர் முருகரை தான் பார்த்தாகணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேறு ஏதாவது இப்போ குன்றத்தூர் முருகரை தான் பார்க்கணும், திருப்பரங்குன்றம் உள்ள முருகரை தான் பார்க்கணும், பழனி முருகரை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இதில் கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குறது எந்த முருகரை வேணால் பார்த்துக்கலாம். அது பழைய கோவிலாக இருந்தால் மிக சிறப்பு. அது அங்கே தான் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக முருக பகவானுடைய அருளும் நமக்கு பெற முடியுங்க. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அதனால் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த செவ்வாய் ஸ்தலமும் சந்திரனுடைய ஸ்தலங்கள், இந்த 2 ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலும் மிக நல்லதுங்க. அதனுடைய யோகங்கள் இன்னும் பன்மடங்காக பெறக்கூடிய நிலை உண்டாகும். அது என்ன மாதிரியான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் வந்து நீச்சம் அடைந்தாலும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இங்கே அதாவது விருச்சிகத்தில் ஆட்சி புரிகின்ற நீசபங்க ராஜயோகம். இதுவே வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைவது எங்கே? மீனத்தில். அந்த வீட்டு அதிபதி யார்? குரு பகவான். அவர் அங்கே சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இணைந்து இருந்தாலோ அல்லது இந்த சுக்கிரனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கைகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவும் நம்ம வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மீன ராசியில் புதன் பகவான் தான் நீச்சம் அடைகிறார். ஸோ புதனும் அதனுடைய வீட்டு அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெறணும்னா அப்போ மீனத்தில் ஆட்சி பெற முடியும். அடுத்த இடம் எங்கே ஆட்சி பெறக்கூடிய நிலைன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ஆட்சி பெறுவாருங்க. ஸோ நம்ம வந்து தனுசுலேயோ அல்லது மீனத்துலேயோ குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த வீட்டு அதிபதி வந்து சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக இப்போ நீச்சம்னா சொல்லுறதுனால பலம் இழந்த கிரகம்னு. அந்த கிரகத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்சா அதுதான் முக்கியமான விஷயங்க. அப்போ எங்கே முதல்ல நீச்சமாகணும்? இப்போ வந்து தனுசு ராசியில் ஏதாவது கிரகங்கள் நீச்சமாக தான்? நிச்சயமாக கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று சந்திரன் அங்கே இருந்தாலும் அது பயன் இல்லை அப்படி சொல்லலாம். ஆனால் அதுவே மீனத்தில் சந்திர பகவான் இருக்காங்க அல்லது வந்து புதன் பகவான் இருக்காங்க வச்சுங்க, புதன் அங்கே நீச்சம் அடைகிறார், அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் ஆட்சி புரிகின்றார். ஸோ அதெல்லாம் நீசபங்க ராஜயோகம் வருது. ஸோ நான் வந்து அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று செவ்வரளி பூவை செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வைத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த ராஜயோகம் நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பல விதங்களில் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.